அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஜோ ரோஷன்பெக். இவரது தந்தை கால்நடை மருத்துவர் என்பதால் சுமார் 40 ஏக்கரில் பூனை, நாய் என வளர்ப்பு விலங்குகளுக்கு மத்தியில் வளர்ந்தார். கல்லூரியில் பயின்று வரும் ரோஷன்பெக் டிரெக்ட் ஆக்ஷன் எவ்ரிவேர் என்ற விலங்குகள் நல குழுவில் செயல்பட்டு வருகின்றார். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நள்ளிரவில் ரோஷன்பெக் மற்றும் அவரது குழுவினர் வட கலிபோர்னியாவில் உள்ள இறைச்சி ஆலைக்குள் தொழிலாளர்கள் போல் வேடமிட்டு நுழைந்தனர். அங்கிருந்த ஒரு லாரியில் அடைக்கப்பட்டிருந்த கோழிகளில் இருந்து 4 கோழிகளை எடுத்துச் சென்றுள்ளனர். குழுவினர் இந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளனர். இதன் பின்னர் அவர் மீதும் அவரது குழுவினர் மீதும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தான் விலங்குகளை திருடவில்லை என்றும் அவற்றை கொடுமையான சூழ்நிலையிலிருந்து மீட்டதாகவும் ரோஷன்பெக் வாதிட்டார். இந்நிலையில் அத்துமீறி நுழைதல், வாகனத்தை சேதப்படுத்த முயற்சி செய்தல் மற்றும் சதி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. தண்டனை விபரங்கள் வரும் டிசம்பர் 3ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது.